நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையலுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளியை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக புளியை ஸ்டோர் பண்ணும்போது அடுக்கடுக்காக போட்டு நம்ம கல்லுப்பு போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே புளியில் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன வண்டு மாதிரி பூச்சி மாதிரி லைட்டாக அதுலேருந்து பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டையில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அது வரவே வராது. ஏன் அப்படின்னா உப்பெல்லாம் போட்டோம்னா பூச்சி இதெல்லாம் வராது. ஆனால் இந்த பட்டை இலையோட வாசத்துக்கு இந்த மாதிரி வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஸோ இது ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா, அரிசிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம எப்படியும் ஒரு 4-5 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அரிசியில் வண்டு பூச்சி புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணலாம், எப்படிலாம் அந்த பூச்சி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்டையில் அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா வண்டு பூச்சிக்கெல்லாம் அந்த ஸ்மெல் பிடிக்காததுனால வரவே வராது. ஸோ இது மாதிரி நம்ம அரிசியில் நல்லா அதை புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள, ஸோ அந்த வாடைக்கு பூச்சி எதுவுமே வராது, எறும்பு இந்த மாதிரி கூட வராது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அரிசியும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2-3 அரிசி வச்சுருக்கோம். பச்சரிசி, இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கும் போது நம்ம ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டது சாப்பாட்டு அரிசியில் பட்டையெல்லாம் போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் போட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டையில ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அரிசி ரொம்ப நாளைக்கு ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அதில் செல்ஃபில் சின்ன சின்ன எறும்புகள் அதில் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ எறும்பை போய் ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக எறும்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு 4-5 மிளகு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வரவே வராது. அந்த மிளகோட ஸ்மெல்க்கு அந்த தேனில் எறும்பு வரவே வராது. ஸோ பாட்டிலில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.